ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நான் சொல்லும் வாக்கை தெளிவாக கேள். இறுதி வரை கேள். பாதையில் தள்ளிவிட்டு போய்விடுவேன் என்ற எண்ணத்தோடு நீ இதை கேட்க வேண்டாம். இறுதி வரை என்னுடைய வாக்கை கேட்டால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு முழுமையாக கிடைக்கும் என்பது உண்மை. அன்பு பிள்ளையே, எது உன்னுடைய கைகளில் இருக்கிறதோ அதனுடைய மதிப்பு உனக்கு தெரிவதில்லை. மற்றவர்களுடைய கையில் இருப்பதற்குத்தான் உனக்கு மதிப்பு தெரிகிறதே ஒழிய உன் கைகளில் இருப்பதின் மதிப்பை நீ அறிய மறந்து விடுகிறாய். அதுபோல எட்டாத உயரத்தில் இருக்கும் கனியைத்தான் பறிக்க நினைக்கிறாயே ஒழிய உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் கனியை பறிக்க உனக்கு பிடிப்பதில்லை. இருப்பதை விட்டு பறக்க ஆசைப்பட்டால் இருப்பதும் இழந்துவிடும் என்பதை கேட்டிருக்கிறாயா? தங்கமே, உன்னிடத்தில் இருப்பதின் மதிப்பை முதலில் தெரிந்து கொள். அப்போதுதான் பிறரிடத்தில் இருக்கும் மதிப்புகளற்ற பொருள்கள் உன்னை தேடி வரும். என் தங்கமே, அன்பு பிள்ளையே, நீ எதுக்கும் அளவு கடந்த ஆசையை வைக்க மாட்டாய் என்பது தெரியும். பேராசையற்ற என் பிள்ளை அளவுக்கு அதிகமாக ஆசை வைக்க மாட்டாய். உன்னை குறை கூறவில்லை, ஆனால் உன் கைகளில் இருக்கும் அந்த மதிப்பு உனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்றுதான் இப்போது நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாய்ப்புகள் எத்தனை கிடைத்தாலும் நழுவ விட்டு விடுகிறாய். கதவை தட்டும் நேரத்தில் திறந்து கொண்டால்தான் உனக்கானது உள்ளே வருமே ஒழிய தட்டிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கதவை திறந்தால் எத்தனை நேரம் உனக்காக காத்திருக்கும்? தட்டும் போதே திறந்து விட வேண்டும். நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு காரியம், அதற்குண்டான ஒரு சாவி உன் கைகளிலேயே இருக்கிறது. அந்த ஒரு காரியம் வெற்றியடைவதற்கான செயல் உன்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை நீ வேறு ஒருவரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறாய். இது முடியுமா முடியாதா என்பது உன் கைகளில் இருக்கும் போது மற்றவருடைய அபிப்பிராயத்தை நீ கேட்டுக்கொண்டே இருந்தால் உன்னிடத்தில் இருப்பதையும் இழந்து நிற்பாய் என்பதை மறந்து விடாதே. எந்த காரியமாக இருந்தாலும், எந்த செயலில் இறங்குவதாக இருந்தாலும் தெய்வத்திடம் நீ கேட்டு அதன்படி நடப்பதும், உன் மனதிற்கு சரி என்று படுவதை நீ இறங்கி செய்யவும் நான் உனக்கு உத்தரவிடுகிறேன். பிறகு யாரிடத்திலும் எந்த அபிப்பிராயமும் கேட்டுவிடாதே. ஏனென்றால் இருப்பதையும் நீ இழக்க வேண்டும் என்று காத்திருக்கும் அவர்களிடத்தில் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற வழியை கேட்டால் அதற்குண்டான வழியை அவர்கள் கூற மாட்டார்கள். உன் இறுதி பயணத்திற்கான வழியைத்தான் காட்டுவார்கள் என்பதை மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களில் மற்றவர்களை எதிர்பார்த்து தோல்வி அடைந்திருக்கிறாய். இதற்கு மேலும் தோல்வி அடைந்து விடாதே என்று கூறுகிறேன் உன் அன்னை. தெளிவாக கூறினால்தானே உனக்கு புரியும். இல்லை என்றால் என்ன தாயே என்ன தாயே புரியவில்லை என்று குழம்பிக் கொண்டே இருப்பாய். எப்போதும் குழப்பத்தில் நீ, எப்போதும் குழப்பத்தில் நீ. இதுதான் நீ என்று அனைவரிடத்திலும் காட்டிவிட்டாய். எப்போது உன்னிடத்தில் அவர்களுடைய வேலை ஆகாது, நீ இப்போதெல்லாம் குழம்புவதில்லை என்று அவர்களுக்கு தெரிகிறதோ அன்று உனக்கு வெற்றிதான் என்பதை மறந்து விடாதே. சரி, உன் தாய் இன்று என்ன வாக்கு கொடுக்க வந்தேன்? இன்னும் 13 நாட்கள்தான் உன்னால் எழுந்து நடக்க முடியும் என்று சொல்ல வந்திருக்கிறேன். ஏன், எதனால், எதற்கு, எப்படி, யாரால்? இப்படி இத்தனை கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அன்பு பிள்ளையே, இந்த 13 நாள்தான் உன்னால் நடக்க முடியும் என்று இருந்தால் எந்தெந்த வேலையை நீ கவனிப்பாய், எந்தெந்த வேலையை நீ முடிக்க வேண்டும் என்று உற்சாகத்தோடு ஓடுவாய்,
எங்கு எல்லாம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவாய். எந்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஓடத் தொடங்குவாய். அப்படி நீ ஓடத் தொடங்கும் நாள் நெருங்கிவிட்டது. தங்கமே, எப்போதும் நாளை என்பது நிரந்தரமில்லாத நாள். இன்று என்பதுதான் உனக்கான நாள் என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வேலையை கடமையையும் செய்யத் தொடங்கு. 13 நாட்கள் எழுந்து நடப்பேன், அதற்கு மேல் எழுந்து நடக்க முடியாது என்று இருக்கும்போது உன் கடமைகளை செய்ய எப்படி ஓடுவாய்? அதுபோல நினைத்து உன் கடமைகளை சரிவர செய். இல்லை என்றால் வாழ்க்கையில் தோல்வியுற்று விடுவாய். 13 நாட்களுக்கு பிறகு நீ நடக்க மாட்டாய் என்று சொல்ல இந்த தாய் இருந்தால் என்னை வணங்கி என்ன பயன்? நான் உனக்கு புரிய வைக்கத்தான் இதை சொன்னேன். 13 நாட்கள் தான் நடப்பேன் என்று உனக்கு உறுதியாக இருந்தால் எந்தெந்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டும் என்று ஓடுவாயோ, உன் கடமைகளை செய்ய துடிப்பாயோ, அந்த துடிப்பை இன்று முதல் இப்போதிருந்து ஆரம்பி என்றுதான் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடுவாய். தோல்வியை உனக்கு எவனாலும் கொடுக்க முடியாது. இது உன் தாயின் சத்தியம். அன்பு குழந்தையே, உன் தாய் உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. மீண்டும் சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் உன் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கையை மடிப்பிச்சையாக கொடு. ஓம் சக்தி. நன்றி.